கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1650 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 32:15 சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? வனாந்திர வாழ்வை போல இருக்கும், செழிப்பில்லாமல் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுகிற பொழுது, ஆவியிலே நீங்கள் நிரப்பப்படுகிற பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்னாடி உங்கள் வனாந்தர வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியை போல மாறும். செழிப்பான வயல்வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சுகபோகமான வாழ்க்கை காடாக மாறிவிடும். பரிசுத்தவான்களே, ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று நினைக்காதே. உன் வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதம் வரப்போகிறது. உன் பிள்ளைகளுக்கு அற்புதம், உன் குடும்பத்திற்கு ஒரு அற்புதம் வரப்போகிறது. நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு கொண்டிருந்த வியாதி உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்னாடி வாழ்க்கை வயல்வெளியை போல ஆகும். அதே போல பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்து செழிப்பாய் வாழுகிறவர்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் இல்லாத காரணத்தினாலே அது காடாக மாறும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிற வரை உனக்கு பிரச்சனை இருக்கும். ஆவியானவர் உன்மேல் ஊற்றப்பட்ட பின்னாடி உன் வாழ்க்கை மாறும், செழிப்பாக மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.